வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஜுகேட்டட் இந்தியன் யூடியூப் சேனல் அண்ட் ஏகேஎம் அகாடமி வீடியோ கிளாஸஸ். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் மெத்தடாலஜி யூனிட் 1 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய இந்த செகண்ட் டாப்பிக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிங்கிள் டீ குடிக்கும் நேரத்தில் 10 கேள்விகள் சீரியஸ் 2. வாங்க கேள்விக்கு போகலாம். ஆரம்ப கல்வியின் உலகளாவிய மயமாக்கல் அப்படின்றாங்க. உலகமயமாக்கல் அப்படின்னா குளோபலைசேஷன், ஓகேங்களா? வெளிநாட்டில் இருந்து இங்கே வந்து படிக்கிறது. ஆனால் உலகளாவிய மயமாக்கல் அப்படின்னா லைக் எல்லோருக்கும் கிடைக்க மாதிரி பரவலாக கிடைக்கக்கூடியது அப்படின்றது அது அர்த்தம், ஓகேங்களா? யூனிவர்சலைசேஷன் அப்படின்னா. ஸோ வாட் ஏஜ் குரூப் டஸ் தி யுஏஇ டிபிக்கலி கவர் யுஏஇ பொதுவாக எந்த வயது குழுவை உள்ளடக்குகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு கண்டிப்பாக தெரியும், எலிமெண்டரி எஜுகேஷன் வந்து 6 இருந்து 14 வயது வரை அப்படின்னு நமக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பி. ஸோ அண்ட் லாஸ்ட் டெஸ்ட் சீரீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டி சீஸ் கொஸ்டின் நம்பர் 1லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 21 அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஐ ஸ்டாண்ட் கரெக்டட், லைக் 21A கிடையாதுங்க, அது ஆர்டிகல் 45. ஸோ அதுக்கான ரெமிடியாக இந்த கொஸ்டின்லேயே அதை செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்ப்போம், ஓகேங்களா? எப்படி இருக்குன்னு பாருங்கள். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் கான்ஸ்டியூஷனல் ஆர்டிகல் ஒரிஜினலி மேண்டேட்டட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. யார் வந்து கட்டாயம் ஒரிஜினலி அப்படின்னுங்க. ஃபர்ஸ்ட் அது வந்து ஆர்டிகல் 45 இருந்துச்சு, டிபிஎஸ்பியில் தான் இருந்துச்சு, ஓகேங்களா? அரசு நெறிக்காட்டும் வழிமுறைகள் இருந்தது. அதை தான் 2002 86வது சட்டத்தில் கொண்டு வந்து அடிப்படை உரிமையாக வைத்தாங்க. ஆக லைக் ஃபர்ஸ்ட்னு கேட்டாங்க அப்படின்னா ஆர்டிகல் 45, ஓகேங்களா? உலகளாவே இன்னைக்கு கட்டாயப்படுத்துறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 21A, ஓகேங்களா? நடைமுறையில் செயல்படுத்துனது ஆர்டிகல் 21A. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின் வந்து நல்லா படிச்சு நம்ம ஆன்சர் பண்ணுவோங்க, ஓகேங்களா? அடுத்து ஸோ விச் ஆர்டிகல் கான்ஸ்டியூஷனல் ஆர்டிகல் ஒரிஜினலி மேண்டேட்டட் ஃப்ரீ அப்படின்னா ஆர்டிகல் 45, ஆப்ஷன் பி, ஓகேங்களா? ஸோ இஃப் ஐ அட் ஆல் ஐ மேட் ராங் சம்திங் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. இட் கேன் பி அன் இன்ட்ராக்ஷன். ஸோ நீங்கள் முகம் தெரியாத நபர்கள், நம்ம எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு லைக் அட்லீஸ்ட் வி பீப்புள் நோ ஈச் அதர். லைக் கமெண்ட்ல பார்க்குறப்போ சாரா மேமா அப்படின்லாம் நம்ம பார்க்குறப்போ ரெகுலராக அவங்க நம்மளை கமெண்ட் பண்ணுறாங்க, நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ வி ஹேவ் டு டூ தட் மோர் அப்படின்னு அவங்க கொஸ்டின் கேட்குறப்போ ஓகே நம்மளை ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ வி ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் பாண்டிங் அப்படின்றது, ஓகேங்களா? நெக்ஸ்ட், இன் விச் இயர் வாஸ் தி 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் enacted அப்படின்னு கேட்குறாங்க. 86வது அரசியலமைப்பு திருத்தம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? ஓகேங்களா? இப்போ தான் சொன்னேன் நான், 2002, ஆப்ஷன் சி, ஓகேங்களா? ஸோ 4வது கேள்வி பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ கீ காம்போனன்ட் ஆஃப் யுஏஇ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ யுஏஇயோடைய 4 காம்போனன்ட் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதில் எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. யூனிவர்சல் ஆக்சஸ் கட்டாயமாக எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும்ன்றது அவங்களுடைய கொள்கையாக இருந்துச்சு. யூனிவர்சல் பார்ட்டிசிபேஷன் எல்லோருக்கும் ஈஸியாக அணுகிற பக்கத்தில், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளாக இருக்கணும். பள்ளிகள் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் அவங்க இருக்கக்கூடிய இருப்பிடத்துக்கு கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்க வேண்டியது. ஆக்சஸ் பார்ட்டிசிபேஷன்லாம் அவங்க பங்கேற்க வைக்கணும், நம்ம முன்னெடுக்கணும், ஓகேங்களா? லைக் யூனிவர்சல் எம்ப்ளாய்மெண்ட் அதுதான் தவறான செயல், ஓகேங்களா? எப்படி அது யூனிவர்சல் எம்ப்ளாய்மெண்ட்? ஏன்னா குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம எம்ப்ளாய்மெண்ட் கொடுப்போம், ஓகேங்களா? ஸோ சைல்டு லேபரே இருக்கக்கூடாதுன்னு நம்ம பாடுபடுறோம். யூனிவர்சல் குவாலிட்டி கண்டிப்பாக உலகளவே தரம் என்றது இருக்க வேண்டும். அப்போ இல்லைன்றது ஆப்ஷன் சி, இதுதான் கரெக்ட் ஆன்சர், ஓகேங்களா? அடுத்து the first comprehensive education policy was introduced in which year? முதல் விரிவான கல்விக் கொள்கை எந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. லைக் நமக்கு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கமிஷன்ஸ் இருந்தாலுமே விரிவான ஒரு கல்விக் கொள்கையை வந்து 1968, ஓகேங்களா? ஸோ இந்திரா காந்தி அவர்கள் அம்மையாருடைய பீரியடில் தான் அது இன்ட்ரடியூஸ் பண்ணப்படும், ஓகேங்களா? அடுத்து ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்தெல்லாம் பார்ப்போம், ஓகேங்களா? ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறப்போ நம்ம வந்து அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லலாம். when did the right to education act implementation begin அப்படின்னு கேட்குறாங்க. எப்போலேருந்து அது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு 2010 இருந்து அது நடைமுறைக்கு வந்தது, ஓகேங்களா? 9 அது இயற்றப்பட்டாலும் 10 இருந்து தான் நடைமுறைக்கு வந்தது. அடுத்து which program was launched in 1993 to 94 அப்படின்னு கேட்குறாங்க. வெரி குட். அப்போ சர்வ சிக்ஷா அபியான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2001, லைக் 2001 டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம் டிபிஇபி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 93 to 94. ஆப்ரேஷன் பிளாக் போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் 19, நீங்களே சொல்லுங்கள், 1980, ஓகே கமெண்ட்ல சொல்லுங்கள் பாப்போம். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இப்போ தான் நம்ம சொன்னோம், ஓகேங்களா? லைக் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்து எனாக்ட் பண்ணது 2009, இம்ப்ளிமெண்டேஷன் வந்தது தான் 2010, ஓகேங்களா? நெக்ஸ்ட், அடுத்து Article 21A provides the right to free and compulsory education for children of which age group அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ஏஜ் குரூப் கட்டாயமாக அவங்களுக்கு கொடுக்குது அப்படின்னா ஆர்டிகல் லைக் 21A 6 to 14 years, ஆப்ஷன் பி, அதுதான் கரெக்டான ஆன்சர், ஓகேங்களா? நெக்ஸ்ட், the national policy on education 1968 was based on which commission's recommendation அப்படின்னு கேட்குறாங்க.
ஸோ முதலியார் கமிஷன், கோத்தாரி கமிஷன், ராதாகிருஷ்ணன் கமிஷன், ஹண்டர் கமிஷன். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கமிஷன்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 1964 இருக்கக்கூடிய கோத்தாரி கமிஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்து 10th கொஸ்டின் பாருங்க. when was the national education policy announced அப்படின்னு கேட்குறாங்க. லைக் எப்போ வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, இப்போ நியூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா லைக் 2020 நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 2020. ஓகேங்களா. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் கிளாஸ். அண்ட் பிடிஎஃப் சார் பிடிஎஃப் தரேன்னு சொன்னீங்க, தரவே இல்லையா அப்படின்னீங்க. ஐ எம் ஸோ சாரி. இப்போ நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அந்த பழைய வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன்லையும் அதோட பிடிஎஃப் கொடுத்துறேன். இந்த லைக் பிடிஎஃப்லையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். லைக் மெட்டீரியல் ஒர்க் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கிறதுனால வந்து கிளாஸ் முடித்த உடனே மெட்டீரியல் ஒர்க் ஆரம்பிச்சிட்டோம். அதில் இருந்துட்டு இப்போ தான் மறுபடியும் ஷூட் ஆரம்பித்து இப்போ தான் போயிட்டுருக்கு. லைக் லெட் மீ ஷோ யூ லைக் மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ திஸ் இஸ் யூனிட் 9. ஓகேங்களா. யூனிட் 9க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 9 நமக்கு வந்து கரிக்குலம் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட், பாடத்திட்ட வடிவமைப்பு மற்றும் மேம்பாடு. ஓகேங்களா. ஸோ அதுக்கான மெட்டீரியல் இது எல்லாமே நீங்கள் வந்து நம்ம கிளாஸில் எப்படி மெட்டீரியல்ஸ் நீங்கள் பார்க்குறீங்களோ, மற்ற வீடியோஸில் என்ன மெட்டீரியல் பார்க்குறீங்களோ அதே கண்டென்ட் தான், அதே போல தான் இருக்கும். லைக் உங்களுக்கு வந்து பத்தி ஆட்டம் புக்கில் இருந்து அப்படியே காப்பி அடிச்சு அப்படிலாம் கிடையாது. அதுலேருந்து என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எக்ஸாமில் எப்படிலாம் இருக்கணும், ஏன்னா டைம் இல்லை நமக்கு. அதே போல் நம்ம வந்து இதுதான் எட்ஜ் கொடுக்கும், எஜுகேஷன் மெத்தடாலஜி எட்ஜ் கொடுக்கும்ன்றதுல கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது எஜுகேஷன் மெத்தடாலஜி 1. லைக் இது வந்து இங்கிலீஷ் மீடியம். லைக் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன். ஓகேங்களா. 2 மீடியத்துக்கான மெட்டீரியலும் ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜி 8. 8 வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ நிர்வாக கொள்கைகள், மேலாண்மை மற்றும் நிர்வாகம். ஓகேங்களா. ஸோ அதுக்கான மெட்டீரியல் இது. அண்ட் திஸ் இஸ் எஜுகேஷன் மெத்தடாலஜி 2. இது வந்து பார்த்திங்கன்னா த philosophical basis ஆஃப் எஜுகேஷன். ஓகேங்களா. ஸோ philosophical and sociological foundations. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெடியாக வந்து ப்ரெஸ்ஸில் இருந்து அப்படியே நமக்கு வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி எல்லாமே டிஸ்பேச் ஆக போகுது. ஓகேங்களா. ஸோ ஃபார் நம்பிக்கை இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இது மாதிரி இன்னும் 10 பண்டல்ஸ் என் கீழே இருக்குது. ஓகேங்களா. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி. ஓகேங்களா. எல்லாம் இப்போது இன்னும் சற்று நேரத்தில் எல்லாம் டெலிவரி ஆக போகுது. ஸோ உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 9600111339 8838107804 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் உங்கள்கிட்ட கெட் பேக் பண்ணுவாங்க. அண்ட் மெட்டீரியல்ஸ் வாங்கக்கூடிய ப்ரொசீஜர் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ லைக் சீக்கிரமாக படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக அட்வான்டேஜாக இருக்கும். ஓகேங்களா. தேங்க்யூ பீப்புள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.